ஓம் சக்தி சக்தியில் நேற்று கோயம்புத்தூர் சக்தி கோகிலா டீச்சரை பற்றி பேசணும் இல்லைங்களா? அந்த கதையில் பாருங்க, இந்த அம்மா சொன்னபடி செஞ்சு உடல்நலம் நல்லா தேறிட்டு வர்றாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க கணவருடைய குடும்பம் எல்லாம் கணவர்கிட்ட விசாரிக்கிறாங்களா, என்னென்ன நீ சம்சாரத்தை ஏதாச்சும் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனையா, வேற மந்திரவாதத்தை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனையா அப்படின்னு இன்டைரக்டா விசாரிக்கிறாங்களாமா. அவர் இல்லை, நான் மேல்மருவத்து கூட்டிகிட்டு போனேன், அவ்வளோதான், சாமி ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாராமா. எப்படி பாருங்க சுத்தியில. அடுத்து பாருங்க, இந்த கோகிலா டீச்சர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு, இளம் காதலர்கள் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க, அதில் பையனுடைய அல்லது பிள்ளையனுடைய குரூப் ரொம்ப வசதியானவங்க, அதனால அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கல, எப்படி தடை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த காதலர்கள் டீச்சர்கிட்ட அடைக்கலமானாங்க. டீச்சருமே இவங்க கூட சேர்ந்த நண்பர்கள், அம்மாவுடைய பக்தர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து, சரி நாங்கள் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் தைரியமாக இருங்க, அம்மாவை கும்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. அந்த காதலர்களை அவங்க பெற்றோர்கள் தொலைவிட்டு இருக்கிறாங்க, கிடைச்சா உத போட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவங்க பாருங்க, எல்லாம் அம்மாவுடைய கருணையினால் என்ன நடக்கணும், இவங்க அம்மா படுத்தமான்னுட்டு அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் நல்ல முறை நடக்கணும், நீ தான் அதுக்கு ஏற்படணும் எல்லாரும் வேண்டிகிட்டே இருக்கிறாங்க, இரவு பகலாக வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அம்மாலும் அந்த பக்தனுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கிறது. எப்படி பாருங்க, இவங்களுக்கு ஒரு கல்யாணமானவருக்கு ஒரு மண்டபம் கிடைச்சதுங்க. அந்த மண்டபம் எங்க தெரியுமா இருக்குதுங்க, ஒரு சர்ச்சு வளாகத்துக்குள்ள இருக்குது, சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு மண்டபம். ஆனா இந்த முறைப்படி திருமணம் செஞ்சுக்கலாம். எனவே இவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க பர்பஸா போய் தொலைவு எடுக்கலைங்க, அந்த மண்டபம் தான் இவங்களுக்கு அந்த நேரத்துக்கு கிடைச்சது. எனவே அங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது, கல்யாணம் நல்ல முறையில் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த காதலனுடைய பெற்றோர்கள் இவங்களை பிடிச்சி பிரிக்கணுங்கிறதுக்காக தொலைவிட்டு இருக்கிறாங்களே, அவங்க வேற மண்டபங்களை தான் தொலைவங்களே ஒழிய இந்த சர்ச்சுக்குள்ள மண்டபம் இருப்பதோ சர்ச்சுக்குள்ளவே கல்யாணம் பண்ணுவாங்களா இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவில் அவங்க இந்த மண்டபத்தை தொலைவே இல்லைங்க, வரவே இல்லைங்க. அதனால திருமணம் மிக நல்ல முறையாக நடந்து முடிஞ்சது சக்தியிலே. எப்படி பாருங்க, பக்தருடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நியாயமான வேண்டுதலுக்கு அம்மா எப்படியெல்லாம் செவிசாய்க்கிறாங்க பாருங்க சக்திகளே. அடுத்த சக்திகளே, என்னுடைய நண்பர் பெங்களூர் சரவணன் அம்மு தம்பதிகள், அவங்க குடும்பத்தில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், அவங்க தவறாமல் நல்லா தொண்டு செய்கிறாங்க, பௌர்ணமி தோறும் வர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. காளி கோயிலே கதியான காளி கோயிலில் அவ்வளோ தொண்டு செய்கிறாங்க, அதரான புத்திரகாளி கோயிலில். அப்படி இருக்கும் பொழுது இந்த கஷ்டம் நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த அம்மனுடைய கனவுல நம்ம குரு பகவான் அவர்கள் போய் திட்டுறாங்க. என்னன்னு, அம்மனுடைய மூஞ்சுக்கு நேரம் கையை நீட்டி, மகளே கஷ்டம்னு அழுதுகிட்டே இருக்கிறைய, அமாவாசை தோறும் தவறாமல் நீ மருவத்தூர் வேல்வேலு குச்சி போட்டிருந்தா இந்த கஷ்டம் இருக்குமா அப்படின்னு கையை நீட்டி மூஞ்சிக்கு நேரம் திட்டிட்டு மறைஞ்சாங்களா. எப்படிங்க, கஷ்டம்னு புலம்பிக்கிட்டே கிடக்கிறைய, அமாவாசை தோறும் மருவத்தூரில் நடக்கும் வேள்வியில் தொடர்ந்து குச்சி போட்டு கொண்டிருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டாங்களா. எப்படி பாரு சக்தியில. அதனால நம்ம எல்லா பக்தர்களும் தவறாம அமாவாசை தோறும் மருவத்தூர் சென்று வேள்வியில் கலந்து கொண்டு குச்சி போட வேண்டும் சக்தியிலே. ஓம் சக்தி.